கவிஞர் கண்ணதாசன் குறித்து எழுத்தாளர் சுஜாதா. 1978 நினைத்தாலே இனிக்கும் படத்துக்கு நான் வசனம் எழுதினேன். சங்கீத கச்சேரி செய்ய சிங்கப்பூர் செல்லும் 2 இளைஞர்களின் ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப்பை பற்றிய கதை. கே. பாலச்சந்தர் இயக்கிய அந்த படத்தில் கமல், ரஜினி என இருவரும் நடித்தனர். MSV இசைக்கு கண்ணதாசன் பாடல்கள் எழுதினார். முதல் பாட்டின் கம்போசிங் சென்னை பிரசிடென்ட் ஹோட்டல் அறையில் நடைபெற்றது. நீங்களும் வாருங்கள், கண்ணதாசனும் விஸ்வநாதனும் சேர்ந்து பணிபுரிவதை பார்ப்பதே ஒரு அனுபவமாக இருக்கும் என்று அழைத்தார் பாலச்சந்தர். அந்த இடத்துக்கு சென்றதும் முதலில் ஹார்மோனிய பெட்டி வந்தது. பின் MSV வந்தார். அதன் பின் கசங்கள் இல்லாத தூய வெள்ளை உடையில் வந்தார் கண்ணதாசன். அகலமான நெற்றியில் குங்கும பொட்டு, மெலிதான அழுந்த வாரிய தலைமுடி, தாராளமான புன்னகை. MSVயும் கவிஞரும் வேலை செய்ய தொடங்கினார்கள். விசு, என்ன டியூன்? அண்ணே, சங்கீதத்தை பற்றிய உற்சாகமான டியூன். வாசி என்றதும் விஸ்வநாதனின் விரல்கள் ஹார்மோனியத்தில் உழவ, அவருக்கே உரிய வசீகரமான குரலில் தன்னானே 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 என்ற மெட்டை பாடினார். உடனேயே கவிஞர், எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் என்று வார்த்தைகளை போட்டு பாடிப்பாரு என்றார். கச்சிதமாக இருக்கு கவிஞரே என்று கூறி அடுத்து தானன்னே 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 என்றதும் தன்னானிக்கு பதில் தானே வா என்று கூறிவிட்டு, சரி கொஞ்சம் தத்துவம் பேசலாமா என்று இயக்குனரை பார்த்தார் கவிஞர். பாலச்சந்தரோ, தாராளமாக பேசுங்கள், உங்களுக்கு அது பற்றி சொல்ல வேண்டுமா என்றதும், ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். இப்படி விஸ்வநாதன் பாட பாட கண்ணதாசன் வரிகளை கூற கூற முழு பாட்டும் எழுதப்பட்டது. கவிஞரின் அந்த திறமை என்னை வியக்க வைத்தது. கவிஞர் என்றால் அது கண்ணதாசன் மட்டும்தான் என்று எழுத்தாளர் சுஜாதா கண்ணதாசனை வியந்து ஒரு பேட்டியில் கூறியுள்ளார்.